இங்க கடலுக்குள்ள இருந்து ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வெளியில வருது. அத நம்ம ராக் முதல் கொண்டு எல்லாருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இருந்து ஐஸ்கிரீம் வெளியில வரும்னு பார்த்தா ஐஸ் அரக்கனுங்க வெளியில வரானுங்க. வந்து அதுல ஒருத்தன் ஒரு ஆயுதத்தை தூக்கி வீசுறான். அது நேரா போய் ஒருத்தன் மேல படுது. பட்ட உடனே பார்த்தா அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த 3 அரக்கனுங்களும் சேர்ந்து எல்லாரையுமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால எல்லாருமே பயந்து அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. ஆனா என்னதான் அவங்க ஓடினாலும் ஒரு அரக்கன் அவங்களை ஈஸியா குறுக்க வந்து வழி மறைச்சிடுறான். ஒருத்தர் அவனை ஓங்கி குத்துறாரு. ஆனா அப்ப கூட அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். நம்ம ராக் அதுல ஒரு அரக்கன் கிட்ட தன்னுடைய உருவத்தெல்லாம் சின்னதா மாத்தி அவன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு ஒரு டேபிள் எடுத்து அவனை அப்படியே ரெண்டா வெட்டிடுறான். ஆனா என்னதான் ரெண்டா வெட்டினாலும் அந்த அரக்கன் மறுபடியும் எகிரி வந்து அவனுடைய கால்களோட ஜாயிண்ட் ஆயிடுறான். இன்னொரு பக்கம் ஒருத்தன் எதையே வச்சு தடுத்து பாக்குறான். ஆனா எதை வச்சு தடுத்தாலுமே அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. அதனால அவன் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு அடுப்புல அந்த அரக்கனுடைய மூஞ்ச புடிச்சு அப்படியே அழுத்திடுறான். இப்ப அந்த அரக்கனுடைய மூஞ்சே பாதி உருகி போனாலும் அப்படியே அவனை தூக்கி வீசிடுறான். அதுக்கப்புறம் ஒரு அரக்கன் இன்னொருத்தனை போய் தேடி புடிச்சு அவனை கத்தியால தொட்டு அவனையுமே ஃப்ரீஸ் ஆக்கிடுறான். ஒரு பக்கம் நம்ம ராக் வேற ஒரு அரக்கன் கிட்ட நல்லா மாட்டிக்கிறாரு. அவரால் தப்பிக்கவே முடியல. அப்பதான் நம்ம ராக் என்ன பண்றாருன்னா அதோடைய மூக்குக்கு பதிலா கேரட் மாதிரி ஏதோ சொருகி வச்சிருக்காங்க. அதை புடுங்கின உடனே பார்த்தா மொத்த பணியும் அப்படியே கீழே கொட்டிடுது. அப்பதான் நம்ம ராக்கிக்கே புரியுது இந்த கேரட்டை புடுங்கினா இந்த அரக்கர்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்கன்னு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஸ்விம்மிங் பூல்குள்ள இருக்கிற ஒருத்தனை சாகடிக்கிறதுக்காக ஒரு அரக்கன் ஸ்விம்மிங் பூல்லயே உரைய வச்சிடறான். அவரும் அதுல இருந்து வெளியில வந்துடலான்னு பாக்குறாரு. ஆனா கடைசியில கால் மட்டும் மாட்டிக்குது. இப்ப அந்த அரக்கன் அவர் கிட்ட வந்து கத்திய வச்சு ஓங்கி அவரை ஒரு வெட்டு வெட்டலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே குறுக்க நம்ம ராக் வந்து அவனுடைய மூக்க புடுங்கி அந்த அரக்கனையும் சாகடிச்சிடுறாரு.